Good evening, praise Lord. Welcome to this video. இந்த ஃபைனான்ஸ் புக்கை ஆத்தர் சொல்கிறாரு. அதாவது தினமும் அவர் வந்து காலையில் சைக்கிள் எடுத்துகிட்டு அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ன்னு அவர் சொல்கிறாரு. அவர் வந்து அந்த ஏரியாவில் ஏதோ எக்ஸசைஸ் நிமித்தமோ ஏதோ ஒன்று சைக்கிளில் அவர் சுற்றினார்னாக்கா ஏதாவது ஒரு இதையாவது அவர் கண்டுபிடிச்சிடுவாராம். ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாவது அவருக்கு கிடச்சிடுமா. ஆனால் அவர் வந்து அதுக்காக தொடர்ந்துச்சியாக தன்னுடைய மூளையை அதுக்காக அவர் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கான்னு அவர் சொல்கிறாரு. ஸோ தொடர்ந்துச்சியாக மூளை வந்து அது மாதிரியே ஒர்க் பண்ணுறதுனால அவரால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதான். ஆனால் இனி ஒரு ஆர்டினரி பர்சன் அது மாதிரி போனாக்கா அவர் எதையும் வந்து அவரால் எந்த பிஸ்னஸையும் அவரால் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இன்னொரு சேயிங் கூட இருக்குது, லக் ஆர் சான்ஸ் வில் ஃபேவர் ஒன்லி த ப்ரிப்பேர்டு மைண்ட் அப்படி ஒன்று இருக்கு. ஸோ நம்ம மைண்டு ப்ரிப்ரேஷன், நம்ம மைண்டு ட்ரைனிங் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். ஸோ தட் வில் ரிலேட் டு அவர் டைம் மேனேஜ்மெண்ட், அவர் ஃபோக்கஸ், அவர் ப்ரேயர் லைஃப் எல்லாமே இருக்கும். ஸோ மோர் ஓவர் நான் வந்து இந்த புக்குக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதேமாதிரி அரேபியன் நைட்ஸ்னு இவ்வளோ பெரிய புக்கு நான் இன்னும் இதை படித்து முடிக்கல. இதில் வந்து ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் தான். இதை படித்தாலும் இல்லை காமிக் புக்ஸு எது படித்தாலும் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கூட நான் வந்து ஏர்போர்ட்டில் தான் நான் வாங்கினேன். இதெல்லாம் கூட நான் வந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான் நான் அதை பயன்படுத்துவேன். அதுபோல் அது இல்லாமல் கிங் ஜேம்ஸு, நியூ கிங் ஜேம்ஸு வெர்ஷன், இது வந்து கொஞ்சம் புரட்டு இல்லாமல் இருக்குது. ஸோ இதையும் நான் வச்சுட்டு என்னோடய டைம் வந்து இது மாதிரி புக்ஸில் தான் அது போயிட்டு இருக்குமே தவிர வீணான பேச்சுக்கள், வீணான மனிதர்கள் அப்படின்னா வந்து செய்யறது பேசுறது அவங்களோட இருக்கிறது இல்லை. ஆனால் கூட இங்கே நெய்பர்ஹுட்டில் நான் இங்கே இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பயமாக இருக்குதான் சொல்கிறாங்க. ஒருவேளை நான் யாரையாவது இழுத்துட்டு ஓடிடுவேனோ, நான் அவங்க வீட்டுக்கு போனாலே கல்யாண நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுத்துருவேனோ அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குதான். அதனால் நான் வந்து இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்கிறதே இல்லை. ஒரு 10 நாள் இருந்துட்டு எனக்கு வந்து இந்த ஊரில் ஒரு வீடு, திருவண்ணாமலை ஒரு வீடு, அது இல்லாமல் கோயம்பேட்டூரில் ஒரு ரெண்டட் ஹவுஸ் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா இந்த வீடோ இது எனக்கு தேர் நாட் ஏர்னிங் ரெண்ட். ஆனால் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மாக்கிட்ட அதை சொன்னால் எங்கள் அம்மா வந்து ஆமான்னு சொல்லுவாங்க. அவள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், கலெக்டர்கிட்டையோ யார்கிட்டையோ சொல்லி இவளை வந்து என்கிட்ட அனுப்ப சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து என்னுடைய உதவிகள் அல்லது என்னுடைய பணங்கள் அவங்களுக்கு தேவைப்படலாம், இல்லை கைக்கு உதவியாக நமக்கு இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நான் பயந்துக்கிட்டேன், அவங்களுக்கும் பயந்துக்கிறேன், இந்த வீட்டார் ஊராக இருக்கும் பயந்துக்கிட்டு, இந்த தெருவாக இருக்கும் பயந்துக்கிட்டு. ஐ கீப் ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட். ஆனால் கூட கத்தர் என்னோட கூட இருக்கிறாரு. போகிற இடத்துல இந்த மாதிரி லேர்னிங் தான். எல்லோரும் எனக்கு ஆத்மா தான், எப்போவுமே ஜபந்தான். கர்த்தருடைய கரம் என் மேலே, அபிஷேகத்தின் கரம் என் மேலே இருக்கிறதுனால எவ்ரிபடி சீஸ் அ பிளெஸ்ஸிங் whenever I give them some money. அது மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த தர்மங்கள் அது மாதிரி செஞ்சுட்டே இருப்பேன். அதில் வந்து நம்ம பாவம் செய்யாமல் இருந்தால் நம்முடைய மணி வந்து இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒயிட் மணி பை த லார்ட். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மணி இஸ் பிளாக். நீங்கள் சபையில் கொடுத்தா கூட இட் வில் நாட் ஒர்க் ஆஸ் இட் ஷுட் இந்த ப்ரேயர் ஹவுஸ். ஏன்னா அதில் வந்து சின் கலந்து இருக்குது. நீங்கள் சீட் பண்ணியோ இல்லை உங்களுக்கு வரக்கூடாத பணத்தை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இட் மே பி கன்சிடர்ட் ஆஸ் எ பிளாக் பை த லார்ட். கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் போய் சொல்ல முடியாது. அதை தான் நான் இதில் சொல்ல வரேன்.